அருமையான கத்தளிப்படுகிறேன். இவங்களை கொண்டதான சபை எப்படி பூர்ணமடையும்? நீ ஆவிக்குரிய மண்டலத்தில் நான் சொல்றான். ஒன்று தீமோத்தேயு புத்தகத்தெல்லாம் வாசித்தான். அநேக மன தெளிவு அற்றவர்களாய் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை பிரசங்கிக்காம அவன் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்குகிறார்கள். வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்குரிய தேவை என்ன? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இது இருந்தால் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற இவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சைகளினால் விழுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமைய ரட்சகர் பிறந்ததும் அவர் வரப்போவதும் தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்து கொண்ட பூரண ரூபவியலானவர்களை சேர்த்துக் கொள்ளவே அவர் வரப்போகிறார். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாததாய் இருக்கிறது. சபையின் அங்கங்களானாலும் சரி, சபையின் ஊழியர்களானாலும் சரி, சபை என்றால் இவர்கள் இந்த 2 கூட்டத்தாருடைய ஐக்கியமே சபை. சபை என்றால் தேவனுடைய சாயலை, தேவனுடைய மறுரூபத்தை அணிந்து மிகுந்த ஆசீர்வாதம் என்ற நித்திய ஆசீர்வாதங்களை அணிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டாய்மையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாத்தான் சபையை எப்படியாவது பாழ்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு இப்ப நம் சகோதரிகள்லாம் அண்ணாள் சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க. அது உண்மை. அடியான் கடந்த நாட்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க பொழுதே நான் பிதாவே நான் சோத்திரிக்கு மையப்படுத்தி கொண்டு இருக்கிறேங்க. பக்கத்துல வலுசற்ப நின்று கொண்டு சொல்றான், அவேவேனி பேசுறான். எல்லா நம்ம வாயில் அந்த வார்த்தை வராது. பிதாவை ரொம்ப தூசிக்கிறான். அடுத்தாப்புல அடியான தூசிக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்முடைய வாயிலே வராதுங்க. அப்போ சாத்தான் அவனை தோற்கடிக்கிற சபையை விடுவானா? வேதத்திலே நாம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 13 வசனம் வாசிக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்கடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அது தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ளா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல. அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் மேல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேரானவை இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆக இந்த அதிகாரத்தை நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது, எகிப்தில் உள்ள இஸ்ரவேலர்கள் தலைச்சன் சங்காரத்திலிருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் தங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் பலியாக ஒரு வயதை ஆடை அவர்கள் தெரிந்து கொண்டு, அது வெள்ளாடு செம்மறி ஆடு எப்படி இருக்கலாம், ஒரு வயதை உடைய ஆட்டை தெரிந்து கொண்டு அதை முற்றிலுமாக அதை பலி செலுத்த வேண்டும். அந்த ரத்தத்தை எடுத்து கால்களில் பூச வேண்டும். இன்னைக்கு ஹிந்துஸ் அது ஐதீகம் அறிந்தவர்கள் ஒரு வீட்டிலும் பார்த்தீங்கன்னாக்க நிலக்கால் பாருங்களேன், அங்க ஏன் இந்த 3 கோடு போடுவாங்க. இந்த சாம்பலை அப்படி தொடச்சி சாம்பலை இந்த 3 வேளை முக்கிங்க 3 கோடு போடுவாங்க, சைட்லையும் போடுவாங்க நிலக்கால. ஏன்னு தெரியுங்களா? 3 என்பது பிதாகுமார் பரிசுத்தாவி. அன்றைக்கு எகிப்தில சங்கார தூதன் தான் இல்லையா, அதுல இருந்து தப்பிக்க ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த ஆலோசனை. அந்த அன்றைக்கு அடிக்கப்பட்ட முற்றிலும் கிருபாதாரபடியாக படைக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை எடுத்து மேலே நிலக்காலி மேலே பக்கவாட்டிலும் பூசுகிற பொழுது அந்த ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டில் சங்காரம் இல்லாதபடி கடந்து போவார். அந்த இதைத்தான் ஆரியனை யாருங்க? பிரமாணர்கள். பிரமாணத்தை இறைவனை வழிபடுவதற்குரிய பிரமாணங்களை அறிந்தவர்கள் பிரமாணர்கள். அவர்தான் பிராமணர்கள். அவன் தான் ஆரியன். ஆரியனா என்ன? ஆ என்றா பசுக்கள், இரினா மேய்ப்பவர்கள், பசுக்களை மேய்ப்பவர்கள். எங்கிருந்து வந்தவங்க? மத்தியாவசம். இதெல்லாம் தெரிந்த வரலாறுங்க. தேவன் அந்த மீட்கப்படி எகிப்தில் இருக்கிறாங்க. ஆனா எகிப்தில் இருந்து கொண்டே அவங்க தேவனுடைய ஜனங்களா இருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த உலகம் என்ற எகிப்தில தான் இருக்கிறோம். இந்த உலகம் என்ற எகிப்தில் இருந்து கொண்டே நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய சிறுவர்களா இருக்கிறோம். அப்ப இவற்றிலிருந்து நாம் சங்கார தூதனால் உருவாகிற சங்கரிப்புகள் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால், அந்த தேவன் ஒவ்வொரு ஆத்மாவும் சமானமாக ஒவ்வொரு ஆட்டை பலி செலுத்த வேண்டும். அது முற்றிலுமான பலி, சர்வாங்க தகன பலி. அதன் அர்த்தம் என்ன? அன்றைக்கு பலி செலுத்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமம். இந்நாட்களிலே நம்மையே கிருபாதாரம். ரோமர் 12 வாசிங்களேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கு. வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:21 வாசிங்களேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சாமியை கலந்துடுச்சு. நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அதுதான் கிருபாதார பலி, அதான் சர்வாங்க தகன பலி. கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலி என்றால் படைத்தார் என்றாலும் கூட அது சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய சரீரத்துடைய எலும்பு நரம்பு தசை ரத்தம் நாள அவயங்கள் அத்தனையும் அங்கே பலியாக்கப்பட்டது. அதனால கிருபாதார பலி. ஆனால் கிருபாதார பலி எப்படி படைக்கப்பட்டது? சர்வாங்க தகன பலியா படைக்கப்பட்டது. ஆனபடியாலே சாத்தான்
அவரை மகாபத்திரப்படுத்தின போது 1531 காயங்கள் அந்த ஒரு சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட போதும், அவருடைய சரீரம் உழுகின்ற படைச்சாலை போல உளப்பட்ட போதும், அருமையரட்சக தாயங்களை எல்லாம் முடிந்தது, என் ஆவியமைக்க ஒப்பு கொடுக்கிறேன், சர்வாங்க தகன வழியாக படைக்கப்பட்டதில் ஜெயம் பெற்றார். சாத்தானவர் தொட முடியல. அதுபோல எகிப்தில் உள்ள சங்கார தூதனால் உருவாகக்கூடிய அதான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களையே சர்வாங்க தகனபடியாய் படைக்கணும், முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். அது சபையின் விசுவாசிகள் இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் சர்வாங்க தகனபடியாய் படைத்தது நிமித்தமாய் நியாய தீர்ப்பில் அவர் தப்பித்துக் கொண்டார்கள். அதுபோலவே ஆவிக்குரிய சிறுவலர்களாய் இந்த மனவாட்டியானவர் வர இருக்கின்ற நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதைத்தான் நாம 1:14 வாசித்தாங்க. நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மை முற்றிலுமாக சர்வாங்க தகனபடியாய் அவர் பாதத்திலே ஒப்படைத்ததின் பிரதிபலன் தான் பூரணம், பூரண ரூபவதி, பழுதொன்றும் இல்லாத நிலை. அந்த வாழ்க்கை தான் நான் எனக்கா வாழல, நான் கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பூரண பரிசுத்தம், பிதாவுக்குள்ளான பூரண பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான பூரண பரிசுத்தம், இவருடைய மொத்தமே தேவனுடைய அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவர் தரிசிக்கும்படியான ஆவிக்குரிய உன்ன திவ்ய சாயல் அடைந்து கொள்வது. அதுதான் தேவ. சும்மா பாட்டு பண்ண போதாதுங்க. தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன், நானும் பாட சரிதாங்க. ஆனா அதை சார்ந்த ஜீவிதம் சர்வாங்க தகனபடியாக படைத்து அது நிமித்தமாய் நமக்கென்று சரீரத்தையோ ஆவியோ ஆத்மாவாக ஒதுக்கி வச்சுக்காம முற்றிலுமாக தேவனுக்கு படைத்து விட்ட சர்வாங்க தகனபடியான அர்ப்பணிப்பை சார்ந்த ஊழியம், அர்ப்பணிப்பை சார்ந்த ஜீவிதம் விசுவாசிகள் இந்த நிலையில் உள்ளவர்களே வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிக்க நாம் தகுதிப்படுத்தும். ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய சுமணவாடி சபையே, இந்த சத்தியம் நமக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய சிறுவிலர்களான தகுதி அடைய உணர்மானவரையும் மறைவில் மறைந்து கொண்டு அவருடைய நிழலில் அண்டிக் கொண்டு எந்த ஒரு பொல்லாங்கனின் சீற்றங்களுக்கும் அவனால் சாட்டப்படுகிற எந்த ஒரு குற்றத்திற்கும் நாம் நீங்களாக்கப்பட்டு நித்திய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள செய்ய அப்போஸ்தலர் 3:26 வாசித்து நிறைவு செய்வோம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அவர் உங்கள் எல்லாரையும், ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள எல்லாரையும் உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களுக்கு அனுப்பினார். அப்போ பொல்லாத ஜீவித்திலிருந்து நாம் விலகி பூர்வ பரிசுத்தவத்தை ஜீவிதத்தை நாம் அணிந்து கொண்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவாகிய பிள்ளையை தேவன் உங்களிடத்துக்கு முதலாவது அனுப்பினார், நம்மிடத்துக்கு அனுப்பினார், மறுபடியும் நம்மிடத்திற்கு வரப்போகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் சம்பத்துக்களை கூட்டி சேர்க்க நாளில் என் சம்பத்துக்களை நான் கூட்டி சேர்ப்பேன். புத்தியுள்ளவர்களோ வாசல் திறக்கப்பட்டது, மணவாளன் அழைத்து சென்று கல்யாண விருந்து அமர்த்தி போஜமண்ண வைத்து வாருங்கள் பிதாமல் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் என்ற அழைப்புக்கு நாம் ஆயத்தமாக கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.